ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கும்பராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் போடுறோங்க. ஆவணி மாதத்தின் கிரக நிலைகள் பல விஷயங்கள்ல கும்ப ராசியினர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய சூழலை ஏற்படுத்தலாம். முக்கிய கிரகங்கள் அனைத்தும் கும்பராசிக்கு சாதகமற்ற நிலையில் இருப்பதால் புதிய விஷயங்கள் எதையுமே இந்த மாதம் முயற்சிக்க வேண்டாம். திட்டமிட்டு செயல்பட்டால் கூட நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பலன்கள் கிடைக்காதுங்க. ஆவணி மாதம் கும்ப ராசியினருக்கு எப்படி இருக்கு, எந்தெந்த விஷயங்களை கவனமா இருக்கணும், வேலை மாற்றம், தொழில், குடும்பம் எல்லாத்தையும் பற்றி நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாங்க. கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால தான் பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாடுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாதுங்க. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் கும்பராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். ஜென்ம சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களுமே உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும். கும்பராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடயே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்து அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ கொடுத்ததில்லையே, இந்த மாதிரி நிலைமை அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிருங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய கும்பராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை தேடி புதுசா பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. ஆவணி மாதம் முழுவதுமே கும்பராசிக்கு இனம் புரியாத மனக்குழப்பம் மற்றும் கவலைகள் ஏற்படலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உங்களுக்கு வீண் பள்ளி அல்லது பிரச்சனைகள் ஏற்படும் சாத்தியம் இருக்குது. அப்படிங்கிறதுனால சம்மதமே இல்லாத விஷயங்கள்ல தலையிடாமல் இருப்பது நல்லதுங்க. பயணம் செல்லும் பொழுது வாகனங்கள் ஓட்டும் பொழுது மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாகன செலவுகள், பழுதுபார்ப்பு செலவுகள் போன்றவை திடீரென உங்களுக்கு வரவு செலவு திட்டத்தை பாதிக்கலாம். இருப்பினும் சுக்கிர பயிற்சி உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பின்னடைவு மற்றும் பற்றாக்குறையை போக்க உதவும். திடீர் வருமானம் கிடைக்கும். வருமானத்தை அதிகரிக்க
வாய்ப்புகள் வந்து அதிகமாக கிடைக்குங்க. இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முதலாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போன மாதத்திலிருந்து சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி மூலமாக சனி பகவான் உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார். இனி வந்து சனி பகவானுடைய வக்ர பயிற்சி மூலமாக உங்களுக்கு பிளஸ்ஸாக செயல்பட போகிறார். இதன் மூலமாக நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி தர போகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு சுக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வந்து சஞ்சாரம் பண்ண போகிறார். இது 12 ராசிகளுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தையும் நிச்சயமாக சுக்கிர பகவான் உங்களுக்கு அள்ளித்தர போகிறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இத்தனை நாட்களாக வந்து குரு பயிற்சியோட பலன்கள் வந்து கிடைக்காம இருந்தது. ஏன்னா குரு தான் பார்த்தீங்கன்னா வந்து குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குரு பயிற்சியோட பலன்கள் மூலமாக மற்ற ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்துட்டு இருக்குதுங்க. ஆனால் இன்னுமே கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் இன்னும் அப்படியே தான் இருக்குது. எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லாமல் இருக்காங்க. இனி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியோட முழு பலன்களும் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை வரக்கூடிய நாட்களில் நீங்க விரைவில் அடைய போறீங்க. இதன் மூலமா பொருளாதாரத்தில் ரொம்பவும் பின்தங்கி இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க எல்லாமே டக்குன்னு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வர போறீங்க. ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும், ஒரு கடை கண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுல வந்து கண்டிப்பா டெவலப் ஆயிருவீங்க. வரக்கூடிய நாட்கள் அதாவது இந்த 2025 முடியறதுக்குள்ளே இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் நடக்க போகுதுங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக நீங்கள் 1 டிகிரி படிச்சிருப்பீங்க, 2 டிகிரி படிச்சிருப்பீங்க, MBA முடிச்சிருப்பீங்க, MCA முடிச்சிருப்பீங்க, நிறைய டிகிரி எல்லாம் படித்து வச்சுருப்பீங்க. ஆனால் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான சம்பளத்துக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, வேறு வழியே இல்லாமல். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு IT ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்கேன் சாமி, வாய்தா மேலே வாய்தா போயிட்டுருக்கு, கேஸ் முடிஞ்ச பாடு இல்லை, காசு தான் வக்கீலுக்கு லட்சமாக செலவாகிட்டு இருக்கு சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் புலம்பிட்டு இருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாதகமாகவே வந்து விரைவில் தீர்ப்பு வரப்போகுது. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்துல எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்குங்க. பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் வரைக்குமே போயிருங்க. வயதும் அதிகமாக போயிடும். அக்கம் பக்கம் இருக்கவங்க ஏதாவது சொல்லி வந்து தட்டி கழிச்சிடுவாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு அழகாகவும் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க நம்மளை தப்பாக பேசிடுவாங்களா, நம்ம கேரக்டர் தப்பாக நினச்சிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்களா அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கும்பராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த 2025
2025 முடியறதுக்குள்ள உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசியார் பார்த்தீங்கன்னா அது முழுக்க கும்பராசிக்காரங்க தான். ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருப்பாங்க. வேற ஜாதியாக இருக்குது, நல்ல வேலையில் வசதி இல்லை, இதெல்லாம் வேண்டாம், இந்த சம்மதமே வேண்டாம், அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயமாக கிடைக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு 5-6 மாதங்களுக்கு முழுவதுமாகவே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரர்கள் நண்பர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. என்னன்னா நம்ம கூடயே இருந்தால் திடீர்னு எப்படி இவ்வளோ டெவலப் ஆகிட்டான், வீடு கட்டிட்டான், கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வசதியாக இருக்கானே, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து பொறாமைப்பட போகிறாங்க. உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. ரொம்ப நாட்டில் வந்து சண்டை சச்சரவு மூலமாக ஒரு உறவை விட்டு நீங்கள் வெளியே தள்ளி இருப்பீங்க. அதுவும் உங்கள் குடும்ப உறவுகளாக இருக்கலாம், இல்லை உறவினராக இருக்கலாம், இல்லை நண்பராக இருக்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் இவர்களோடு நீங்கள் சேரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. கண்டிப்பாக அந்த உறவு மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் அந்த நபர் அப்படிங்கிறவர் விரைவில் உங்களுக்கு செயல்பட போகிறாருங்க. கும்பராசினருக்கு ஆவணி மாதம் இடமாற்றம் அல்லது வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளது. முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கும் மூத்தவர்கள் அல்லது அனுபவம் மிக்கவர்களை கலந்து ஆலோசித்து எடுப்பது நல்லது. அவசரமாக குடும்ப விஷயத்தில் எந்த முடிவு எடுத்தாலும் அது சிக்கலாக முடியும். பலருக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீண் செலவுகள் மற்றும் கவலைகள் ஏற்படலாம். குடும்பத்தில் வீண் விவாதங்கள் அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புள்ளது என்பதால் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. மாதத்தின் இறுதியில் இந்த சூழல் அனைத்துமே சாதகமாக மாறி குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் தீரும். உறவுக்காரங்க மத்தியில் இணக்கம் அதிகரிக்கும். பண வரவு சீராக இருக்கும். தொழில் வேலை மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. உங்களுடைய திட்டங்கள் உடனடியாக கை கொடுக்காமல் போனாலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் சாதகமான மாற்றங்களை கண் கூட காண்பீங்க. எதிர்பார்ப்பிற்கும் இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் அல்லது புதிய வேலை வாய்ப்பு போன்றவை மாதத்தின் இறுதியில் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் யாரையும் நம்பி முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். நீண்ட நாட்களாக பிரச்சனையாக இருந்த அல்லது வராமல் இருந்த தொகை, தொழில் ரீதியான சிக்கல் உள்ளிட்டவை நீங்க ஆவணி மாதத்தின் கடைசி வாரத்திலேயே தொழில் வளர்ச்சியை காண்பீங்க. எல்லா விஷயங்களுமே கூடுதல் முயற்சிகள் மற்றும் கடினமாக உழைத்த பிறகுதான் அதற்கான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. கவனமாக இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கும்பராசிக்கு ஆவணி மாத தொடக்கம் முதல் பல விஷயங்களை சின்ன சின்னதாக நெருக்கடிகள் முயற்சிகளுக்கு உடனடியாக பலன் கிடைக்காமல் போகலாங்க. வீண் விரயங்கள் வாக்குவாதங்கள் போன்றவை ஏற்படலாம். மாதத்தின் இறுதியில் சூழல் அனைத்துமே உங்களுக்கு அனுகூலமாக மாறி மாதம் முழுவதும் உங்களுடைய முயற்சி மற்றும் திட்டங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா கும்பராசினர் சனிக்கிழமைகளில் பெருமாள் அல்லது விஷ்ணுவை வழிபடுவது நன்மையை தரும். மன நிம்மதி கிடைக்கும். அங்காள பரமேஸ்வரை வழிபடுவதும் இந்த மாதத்தில் நன்மையை தரும். குறிப்பாக உடல் நல பிரச்சனைகள் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த வழிபாடு செஞ்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான தினம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 24, 25, 27, செப்டம்பரில் 2 மற்றும் 7. அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பச்சைங்க. இந்த நிறத்தை அணிய உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.